رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீருஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ் நரகத்திற்கு எத்தனை முறை மூச்சு விட்டுக்கொள்ள அனுமதி அளித்தான்? இதுக்கான ஆன்சர் 2 முறை. இன்பம் துன்பம் இந்த இரண்டும் கலந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை. வாழ்க்கையில் போராட்டம் நிச்சயம் இருக்கும். கஷ்டமில்லாமல் நல்லது நமக்கு வராது. நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை. நல்லது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டம்தான். ஒரு கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம்தான். ஒரு நல்லது நடக்கும்போது அந்த நிலையில் அல்லாஹ்வை மறக்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் பல நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும். ஏதோ ஒரு கெட்டது நம்மை பாதிக்கின்ற விஷயங்கள் நடந்தால் பொறுமையுடன் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அது நம்மிடம் நிரந்தரமாக இருக்காது. அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துவாவை பொறுத்து நம் நிலைமை மாறும். சில துவாக்கள் நம் கஷ்டத்தை தாமதமாக தீர்க்கலாம். சில துவாக்கள் கேட்பதன் மூலம் உடனடி தீர்வும் கிடைக்கும். அப்படி கஷ்டமான கவலையான ஒரு சூழ்நிலையில் ஓத வேண்டிய அழகான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எவ்வளவு மோசமான நிலையும் உடனே மாறும் இந்த துவாவை ஓதி கேட்கும்போது. அந்த அழகான துவாவை இப்போ பார்க்கலாம். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதோட மீனிங் என்னென்னா, அல்லாஹ் தான் எனது இறைவன், அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன். கஷ்டமான சூழ்நிலைகளில் அல்லாஹ் என மனதார அவனிடம் உதவி கேட்டாலே அல்லாஹ்வின் உதவி நமக்கு வரும். இந்த துவா அல்லாஹ்விடம் உடனடி உதவியை பெற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையான சூழ்நிலையில் அதிகம் ஓதிய துவா இது. சஹாபாக்களும் இந்த துவாவை ஓதி உடனடி பலன் கண்டுள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிச்சிருப்பீங்க. அவர்கள் எந்த அளவு சோதிக்கப்பட்டார்கள் என தெரியும். அதுபோல சஹாபாக்களின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட சோதனைகள் தான் அதிகம் இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த துவாவை ஓதி அவர்களின் கவலை கஷ்டங்கள் தீர்ந்துள்ளது. அவர்களின் வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய கஷ்டங்கள் மிக சாதாரணமாக இருக்கும். அவர்களின் கவலை மிக பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கவலையையே தீர்த்து வைத்த இந்த துவா நம்முடைய கவலைகளை மிக சாதாரணமாக தீர்க்கும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மனதார இந்த துவாவை ஓதி பாருங்க. உடனடியாக மனசு லேசாகும். கவலையை நீக்கும் அழகான துவா இது. தொடர்ந்து ஓதி பாருங்க. எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி பல நற்செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹுத் போரில் ஏற்பட்ட காயத்திற்கு எதனால் சிகிச்சை அளிக்கப்பட்டது? இதுதான் இன்றைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.